ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக் சீரிஸ்ல என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னா பிளட் ரிலேஷன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் வித்தியாசமான சம், எப்படி இந்த சம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மேன் வந்து ஒரு லேடி கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னோட அம்மாவோட ஹஸ்பண்ட் இருக்காங்களே அவங்களோட சிஸ்டர் தான் என்னோட ஆன்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டயக்ராம் வரைஞ்சிக்கணும். டயக்ராம் வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் உன்னோடன்னு வருது அப்படின்னா யாருலேருந்து சொல்றாங்க, லேடியிலேருந்து சொல்றாங்க. அப்போ லேடி அப்படிங்கிறத சர்க்கிள் போட்டுக்கோங்க. இவங்க வந்து லேடி. ஓகேவா? ஸோ இவங்களோட அம்மா, அம்மா என்ன வரும், இங்கே வருவாங்களா, அம்மாவோட ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் எப்படி வரும், பக்கவாட்டில் இப்படி ரெண்டு அம்புக்குறி போடுவோமா. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிஸ்டர் அப்படின்னா பக்கவாட்டில் தான் இவங்க வந்து சிஸ்டர். அந்த லேடியோட அம்மாவோட ஹஸ்பண்டோட சிஸ்டர் யாரு, எனக்கு அத்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத்தையோ சித்தியோ எப்படியோ வரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, என்னோட அத்தை அப்படின்னா என்ன வரும், கண்டிப்பா இவங்க வந்து அப்பா, இவங்களோ என்ன வரும், அப்பாவோட தங்கச்சி அத்தைன்னு வருமா. அப்ப அந்த பையன் இவங்களோட பையனா தான் இருப்பார். ஓகேவா? ஸோ இவங்களோட பொண்ணு தான் அந்த லேடி, இவங்களோட பையன் தான் அந்த பையன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் என்ன, பிரதர் அண்ட் சிஸ்டர்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ கேள்வி என்ன, அந்த லேடி அந்த மனுஷனுக்கு என்னன்னு கேட்குறாங்களா. ஸோ அந்த லேடி என்ன வரும், சிஸ்டர் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த ரிலேஷனை டயக்ராமாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், அந்த லேடியோட அம்மாவோட ஹஸ்பண்டோட சிஸ்டர். அப்போ என்ன வரும், எனக்கு அத்தை அப்படின்னா என்னோட அப்பாவோட சகோதரியாக தான் கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் ஆண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, இந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுவாங்க, பிரதர் அண்ட் சிஸ்டர்னு வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டயக்ராம் போட்டிங்க அப்படின்னா யாருக்கு யார் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான சம்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சீரிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த சம்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.